ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ஊட்டி போனோங்க ஏப்ரல் 1, 2026 அன்றைக்கி. அப்போ கூட்டம் கம்மியாக இருந்ததுங்க. பார்க்க சூப்பரான இடம் இருந்தது. இந்த இடம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்கன்னா குன்னூர். அதுமாரி நிறைய இடம் சுற்றி பார்க்க போகிறோம் ஊட்டியில். அதையும் இந்த வீடியோவில் காமிக்க போகிறோம். அப்போ இந்த ஃபஸ்ட் டைம் வந்து குன்னூர் காமிக்கிறேங்க. இந்த குன்னூர் பார்த்திங்கன்னா சிம்ஸ் பார்க்கில் வந்து பெரிய இடங்க, கிட்டத்தட்ட 18 ஏக்கர் 16 ஏக்கரோ சொன்னாங்க. பெரிய இடங்க, சுற்றி பார்க்கவே முடியல. ஆனால் குறிப்பிட்ட இடத்த மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடம் வந்து கீழே வந்து ஒரு போட் ஹவுஸ் இருக்குது. குழந்தைங்க விளையாடுற அளவுக்கு நீங்கள் போட் ஹவுஸ் போகலாம். கீழே வந்து நீங்கள் பெடல் போடணுங்க. அது நாங்கள் பெடல் போடலை. அது ரொம்ப சரி டைம் இருக்குன்னு சொல்லி பெடல் போடாதனால நாங்கள் வந்து இப்படியே நின்றுட்டாங்க. நாங்கள் ஒரே மரம் தான், ஆனால் அதில் 2 மரம் இருக்குது. இப்போ பாருங்கள், காட்டுட்டுமா? இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ பெரிய மரம், ஆனால் 2 கிளைகள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இப்போ அடுத்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு தேயிலை தோட்டம். இங்கே வந்திருக்கோம். யாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா தேயிலை செம்ம ஹைட்டில் இருக்குது. அதோட இன்னொரு வியூ பாயிண்ட் நான் அப்புறமா போய் நான் காமிக்கிறேன். அதை நான் சொல்கிறேன். நான் இங்கே இருக்கு, இந்த அழகாக இருக்குது பாருங்கள். பா ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அடுத்த இடம் பார்த்தீங்கன்னா இது பைக்கராணி ஹில்ஸ் பக்கத்தில் ஒரு ஜீப்பில் போனாங்க. ஜீப்பை வந்து ஒரு இடத்துக்கு போச்சு. வியூ பாயிண்ட் அது மாதிரி நிறைய இடம் காமிக்கதான் சொன்னாங்க. 2500 சார்ஜ் பண்ணாங்க. நீங்கள் போகிறதுனா போயிட்டு வாங்க. ஆனால் செம்ம அனுபவமாக இருந்தது. இத்தனை நம்ம காரில் போயிட்டு இருந்தோம், பஸ்ஸில் போயிட்டு இருந்தோம். ஆனால் ஜீப்பில் போகாதவங்க இதில் போனீங்கன்னா செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இவர் ஓட்டுனர் செம்ம ஃபாஸ்ட்டாக ஓட்டினாருங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. ஏன்னா நாங்கள் வந்து வேறு, ஆனால் இவர் ஓட்டுறது வேறு மாதிரி ஓட்டினார். ஆனால் லோக்கல் காலர் தான் அவர். செம்மையாக ட்ரைவ் பண்ணார். ஜீப்பு ஒரு அனுபவம், எங்களுடைய புது அனுபவமாக இருந்ததுங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து உள்ளே போகிறது 2500 டிக்கெட் வாங்கிட்டு அப்புறம் தாங்க உள்ளே போனோம். வியூ பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா செம்ம அழகாக இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த வீடியோ இந்த போய் ட்ரக்கு வந்து நின்றுச்சு. நின்றதுக்கப்புறம் இந்த வியூ பாயிண்ட்லாம் அதிகமாக அங்கே பார்க்க முடியாது. இந்த 2500 கொடுத்தீங்கன்னா இந்த வியூ பாயிண்ட்லாம் சூப்பராக பார்க்கலாங்க. இதுதான் நாங்கள் வந்து ஜீப்பு. செம்மையாக இருக்குது பாருங்கள். இதான் அங்கே சுற்றிலையும் பார்த்திங்கன்னா இந்த வியூ பாயிண்ட் நல்லாவே உங்களுக்கு செம்மையாக இருக்கும். இங்கே நான் நிறைய ஃபோட்டோ வீடியோலாம் நிறைய எடுத்தோம். நாங்கள் இங்கே மூவி எடுத்துருக்காங்களாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் பட்டு நல்லாவே இருக்குது. புது அனுபவமாகவும் இருந்ததுங்க இந்த ட்ரக்கில் வந்தது. புதுசாக வந்தவங்களுக்கு இந்த மாதிரி குழந்தைங்கள கூட்டத்திங்கன்னா செம்மையாக என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க. ஆனால் நாங்கள் போனப்போ கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. அதனால் எங்களுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் ரஷ்ஷாக இருக்க மாதிரி ஒன்றும் தெரியல. ஆனால் அருமையாக இருந்ததுங்க இந்த வியூ பாயிண்ட்டு. அடுத்ததாக ஒரு சின்ன அருவி கூட்டு போனாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் இருந்தது. கோவில் தாண்டி ஒரு சின்ன குட்டி அருவிங்க. பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. தண்ணி குடிக்க அருமையாக இருந்ததுங்க. நம்ம தண்ணி மாதிரி அது கார்வாக குடிச்சு உடம்பு கெட்டு போயிருக்கு. ஆனால் அந்த தண்ணி குடிக்க அருமையாக இருந்ததுங்க. அடுத்ததாக நம்ம போகிற வந்து பைக்கராணி ஹில்ஸ் தாங்க இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த பைக்கராணி ஹில்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போகலான்னு ஐடியா பண்ணி அப்புறம் போனோம். ஆனால் உண்மையிலுமே சிறப்பாக இருந்தது. தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தது. தண்ணி வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்தா தண்ணி நிறையாவே இருந்தது. ஆனால் நம்ம ஊருக்கு இந்த ஊரில் தண்ணி பார்க்குறது கண்ணு குளிர்ச்சியாகவும் இருந்தது, பார்க்க சூப்பராகவும் இருந்தது. நாங்கள் வந்த டைமில் வந்து பரவாயில்லைங்க, கொஞ்சம் ரஷ்ஷாக கம்மியாக தான் இருந்தது. பார்க்க நாங்கள் பொறுமையாக நின்று பார்த்துட்டு போனோம். நீங்களும் வாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அப்படியே பைக்கராணி ஹில்ஸ் அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோலாம் வீடியோலாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் நாங்கள் பொறுமையாக அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தொட்டப்பட்டா போனோங்க. தொட்டப்பட்டா உள்ள நுழைஞ்சு ஏகப்பட்ட கடைங்க இருந்ததுங்க. சொட்ரு, அப்புறம் கடலை, வேர்க்கடலை அப்படிங்கிறது நிறைய இருந்தது. சாப்பிட்றதுக்கு நிறைய ஐட்டங்கள் இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா குள்ளா போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. விலை கம்மியாகவும் இருந்ததுங்க. நான் ஆல்ரெடி ஏற்கனவே வாங்கிட்டோம் குன்னூரில், அதனால் இங்கேருந்து வாங்கலைங்க. பார்க்க நல்லா நிறைய கடைங்க வச்சுருந்தாங்க. பார்க்க ஜாலியாகவும் இருந்தது. அப்புறம் தேன்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நல்லா இருந்ததுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதாங்க தொட்டப்பேட்டா மேலே உயரத்தில் இருக்கிறது. இங்கே இதை வந்து ஊட்டி சூப்பராக தெரியும். இந்த ஊட்டியில் இருக்க வியூ பாயிண்ட் இது ஹைட்டான வியூ பாயிண்ட்டு, நல்லாவே இருந்ததுங்க. அப்புறம் நாங்கள் கிட்டத்தட்ட இது முடியும் போது 4 மணி ஆச்சுங்க. நாங்கள் கீழே வந்து இன்னமும் நாங்கள் வந்து பொட்டங்கல் கார்டன் வந்து போகாமல் இருந்தோம். அதனால் வந்து பொட்டங்கல் கார்டன் பார்த்துட்டு போகலாம் அப்படின்றதுக்காக இது கொஞ்சம் சீக்கிரமாகவே நாங்கள் பார்த்து முடிச்சுட்டுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் வீடியோ இருக்குது. நாளைக்கு வந்து முதுகுளம் போன வீடியோ இருக்குங்க. அதையும் உங்களுக்கு வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். அந்த வீடியோவும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் ஃபேமிலியாக வரதா இருந்தால் நீங்கள் ஏப்ரல் 1 10 நீங்கள் மேலே ஊட்டி இந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து போக்குவரத்துலேருந்து டூரிஸ்ட் பிளேசஸ் வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும்.